ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆண்டு பிறந்து நடக்குது. இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் என்னங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும். ஸோ அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டில் கிரகநிலைகள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைகிறது. 850 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகநிலைகள் இந்த டைம் அமையுது. ஸோ இந்த டைம் கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கத்தை கொடுக்கும். ஸோ அந்த தாக்கங்கள் மாற்றங்கள் எல்லாமே அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும். அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகநிலைகளால் தான் எல்லாமே நடக்கும். அதனால் கிரகநிலைகள் முதல்ல இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி, ராகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருகிறார்கள். இந்த மாதிரி கிரகங்கள் வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் வரக்கூடிய ஆண்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு கலஸ்தரஸ்தானத்திலிருந்து சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமேட்டு மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் கரெக்டாக நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே நவம்பர் 13 அன்னைக்கு கேது பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ராசியிலேருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இந்த ஆண்டில் 4 முக்கியமான கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஆண்டு எல்லா காரியங்கள்லையுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலுமே லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். கடன்கள், நோய்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தால் தீரும். மெயினாக திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். இதில் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். நட்பு வகையில் கூட நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். அந்த விபரீதமான எண்ணங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. அந்த விபரீதமான எண்ணங்கள் உங்களுடைய லைஃபையே அழிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் மாற்றிக்குங்க. அப்புறம் தொழில் வியாபார தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமான பலன் இந்த ஆண்டு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தால் முற்றிலும் குறையும். எதிர்பார்த்த பண உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். அதிலும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தொழிலில் நல்ல ஏற்றம், பொருளாதார முன்னேற்றம் காணப்பெறுவது இந்த ஆண்டு உறுதியாக இருக்குது.
புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல லாபம் ஏற்படும். அப்புறம் பணியாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பணியாளர்களோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் மிகவும் கவனமோடு செயல்படுவது நல்லது. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மேலிடத்திலிருந்து வந்த உரசல்கள் அகலும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய அற்புதமான வேலை இந்த ஆண்டு கிடைக்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்புறம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். மெயினாக குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல்கள் உண்டாகும். மன வலிமை அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு வந்து கூடும். குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அமைதியான முறையில் கையாள்வது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதனால் அமைதியாக எல்லாத்தையுமே கையாளணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. சுப காரியங்கள் கூட நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு சாதனைகள் புரிவதற்கு வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு முடியும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக நிதானமாக முடிவெடுப்பது இந்த டைம் அவசியம். அப்புறம் மாணவர்களுக்கு பாடகங்களில் இருந்த சந்தேகம் நீங்கும். உற்சாகமாக படிக்கணும். சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் பெறுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாணவர்களுக்கு இந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பாக சில விஷயங்கள் நடக்கும். அது என்னங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மகமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வருடம் தொழில் வியாபார வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போது கவனம் தேவை. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ஸோ அதெல்லாம் கவனம் தேவை என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்திலிருந்து முட்டுக்கட்டைகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும். பணவரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவர் அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. வீண் பகை இல்லைனா ஏற்படும். அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வருடம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாணவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டணும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் போது கவனம் தேவை. எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை தரும். உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா காரியங்களில் வெற்றி பெறுவீங்க.
உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் இந்த ஆண்டு சிவபுராணம் சொல்லி சிவனை வணங்கி வந்தீங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும், உத்தியோகம் நிலைக்கும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமை இந்த ஆண்டு ஞாயிறு புதன், அதிர்ஷ்ட ஹோரை இந்த ஆண்டு சூரியன் குரு செவ்வாய், அப்புறம் அதிர்ஷ்ட எண் இந்த ஆண்டு 1 3 9. ஸோ உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த ஆண்டு பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.